இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆதியும் அந்தம் நிறைந்தவராய் இருக்கிறார். சதா காலங்களில் வீற்றிருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக அல்ல, அவர் ஆதி காலம் முதலே இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை தான் நாம் வாசிக்கிறோம். முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் முற்பிதாக்களுடைய மனிதர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவர்களால் காணப்பட்டவர், அவருடைய தேவனாக அறியப்பட்டவர் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறது நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தம் என்று சொன்னால் அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராய், அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றின் தனித்துவமானவராய் இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, அவர் நீதியை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள், அவருடைய செயல்கள் நீதி உள்ளவைகள், எல்லாம் நீதி உள்ளவைகளாய் இருக்கின்றன. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக, எல்லாவற்றையும் தனித்துவம் வாய்ந்தவராக, அவரோடு கூட எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவருக்குள் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் அறியாதவராக தனித்துவம் வாய்ந்த தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் எல்லா கர்த்தாக்களிலும் மேலானவராக தாம் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை போல பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இல்லை. நீதி என்பது அவருடைய பரிசுத்தத்தினுடைய தன்மையை செயல்களில் காட்டுவதாய் இருக்கிறது, அவருடைய சட்ட திட்டங்களாய் இருக்கிறது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் அந்த தேவன் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார்? அவருடைய செயல்களிலே காண்பிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாடு சட்ட திட்டங்களை போட்டார். இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏன் சொன்னார் என்று சொன்னால் பரிசுத்தத்தை வெளிக்காட்டுவதற்கு, தேவன் நீதி உள்ளவர் என்பதை வெளிக்காட்டுவதற்கு கிரியைகளிலே நாம் காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவன் மனிதனிடத்தில் பேசினவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார், அதே சமயம் அவர் நீதி உள்ளவராய் இருந்தார். நீதி என்பது அவருடைய கிரியைகளிலே அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய், அவருடைய ஜனங்களிடத்திலிருந்து நீதி எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்துடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் யாராய் இருக்கிறார்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, கிவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஜீவன்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார், உயிர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் முதலாவது யாராய் இருக்கிறார்? முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது அவர் யாராய் இருக்கிறார்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது அவர் யாராய் இருக்கிறார் என்று சொன்னால் ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதியாய், ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவர்தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொலைசியர் 1 13 14 15 வாசிக்கும் பொழுது எல்லாம் அவரால் உண்டாயிற்று, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாம் அவருக்காக உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அது தெய்வ தூதர்களானாலும் மனிதர்களானாலும் சிருஷ்டிகளானாலும் காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவைகளா இருக்கின்றது என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சரீர பிரகாரமான ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஜீவ ஆத்மாவாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள ஊதி நம்முடைய தேவன் ஜீவன்களை கொடுக்கக்கூடியவர், ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்னவென்று சொன்னால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்தது என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் அறிவுறுத்துகிறார். அதுக்கடுத்தது நம்முடைய தேவன் யாராய் இருக்கிறார் சொன்னால் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவற்றை இவ்விதமாய் நிறைவேற்றினார். 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்துல உங்களுக்காக முன்னே குறிக்கப்பட்ட கிறிஸ்துவாகிய இயேசுவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு. இந்த தேவன் முதலாவது முற்பிதாக்களின் தேவன், இரண்டாவது பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன், மூன்றாவது ஜீவன்களை கொடுக்கக்கூடியவர், ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார், நான்காவது
இவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்காக முன்குறிக்கப்பட்டவர். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? முற்பிதாக்களோடு கூட பேசினது மாத்திரமல்ல, அப்போதிலிருந்தே மக்களுக்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுதான் நாம் இங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறாக, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு மாறாக, தேவனுடைய நீதிக்கு மாறாக செயல்பட்ட நமக்கு தேவன் கொடுத்ததான நீரின் அடிப்படையில் தண்டனை என்னவென்று சொன்னால் மரணம்தான். ஆனால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நித்தியமாய் அழிய வேண்டியவர்கள், ஜீவாதிபதியை தூரமாய் போய் அவர் இல்லாமல் நாம் தூரமாய் இருந்தவர்கள். ஆனால் தேவன் நம்மை மறுபடியுமாக ஜீவனை கொடுப்பதற்கு, அவருடைய பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு, அவருடைய நீதியை நமக்குள் கொடுப்பதற்கு, நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, மறுபடியுமாக நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு முன்குறிக்கப்பட்டவர் தான் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முன்குறிக்கப்பட்டவர் என்று சொன்னால் சாதாரணமான நிலைமையில் அல்ல, நமக்காக பாடுபடுவதற்காக முன்குறிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்துவதற்காக முன்குறிக்கப்பட்டார், நமக்காக மரிப்பதற்காக முன்குறிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா தேவனுடைய அன்பு! இந்த பந்தியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சின்னங்கள், அந்த அடையாள சின்னங்கள் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறதுன்னு சொன்னா, என்னுடைய கடந்த காலத்தில் எனக்காக, என் பாவத்துக்காக ஒருவர் முன்குறிக்கப்பட்டால் பாடுபடுவதற்காக, ரத்தம் சிந்துவதற்காக, மரிப்பதற்காக என்று சொல்லிதான் இந்த அப்பமும் இந்த திராட்சரசம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார் இல்லையா? இந்த அப்பத்தை விட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னால் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது. இந்த ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னாரே. இது நமக்கானது, நமக்காக முன்குறிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவர். அவர் சிலுவையில் அடைந்த வேதனைகள் எவ்வளவு அதிகம், அவர் சிலுவையில் பட்டதான பாடுகள் எவ்வளவு அதிகம். நமக்காக ரத்தம் சிந்தினார். நான் பிறப்பதற்கு முன்பாகவே, என் பெற்றோர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, என் பெற்றோருடைய கருவில நான் உருவாவதற்கு முன்பாகவே என்னை தேவன் முன்குறித்தார். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் என்னை முன்குறித்தார். அப்படி என்று சொன்னால் எனக்காக மரிப்பதற்காக, பாடுபடுவதற்காக ஒருவர் முன்குறிக்கப்பட்டார் என்றுதான் இந்த பந்தி நமக்காக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். எதனால தெரியுங்களா? விசுவாசத்தினாலதான். ஆனா அந்த விசுவாசம் யார் கொடுத்தது தெரியுங்களா? இந்த பேதர் இது என்ன பின்னணியில சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு முடவன் தேவாலயத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவனை தேவன் சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எழுந்து நடவென்று சொல்லி அவனை சுகமாக்கி விட்டார். சுகமாக்கின பிறகு அங்க இருக்கிற கூடி வருகிற ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். நமக்குடைய பாவம் மரிப்பதற்காக எல்லா காலங்களிலும் முன் ஏற்பாடு செய்யப்பட்டவராய் இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த முடவன் எப்படி சுகமாக்கப்பட்டான் என்று தெரியுமா என்று சொல்லும் பொழுது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்திற்று. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. யாருடைய விசுவாசம்? அவருடைய விசுவாசம் தான். அந்த விசுவாசம் யார் கொடுத்ததாக வாசிக்கிறோம்? அவரால் உண்டாகிய விசுவாசம். அவரால்னா தேவனால் உண்டாகிய விசுவாசம். தேவன் தான் அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து விசுவாசிக்கும்படியான காரணராகவும் இருந்தது யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தானே. இன்னைக்கு முடவன் சுகமாக்கப்பட்டவனாய் விசுவாசித்தவனாக பூரணமான குணம் பெற்று தேவாலயத்துல ஆண்டவரை துதித்து பாடி தேவாலயத்துக்குள்ள போறான். இன்னைக்கு நீங்க நானே யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முடமாக்கப்பட்டவர்களாக தேவனை விட்டு தூரமாய் ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இது நான் விசுவாசித்ததனால் அல்ல, அந்த விசுவாசம் யாரால் தான் உண்டானது?
தேவனால் எனக்குள் உண்டானது. அவர் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் என்னுடைய மனக்கண்களை திறந்தார். என்னுடைய பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை எனக்கு புரிய வைத்து என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது நான் அவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் என்பது அல்ல. நான் விசுவாசிச்சேன், நான் மனம் திரும்பினேன், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. இறையாண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக ஒருவரை முன் குறித்து நேரம் வந்தபோது இந்த சுவிசேஷத்தை எனக்கு அறிவித்து, நேரம் வந்தபோது விசுவாசத்தினாலே என் மனக்கண்களை திறந்து, என் பாவங்களுக்காக ஏற்கனவே சிலுவையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை எனக்கு உணர்த்தி என்னை ஏற்றுக்கொண்டதுதான் ரட்சிப்பாக இருக்கிறது இல்லையா? அந்த ஒரு சிந்தையோடு கூட இன்னைக்கு நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன், ஆண்டவரே இன்னைக்கு நித்தியமா இருக்கக்கூடிய தேவன், அனாதியா இருக்கக்கூடியவர், அந்த தேவனை நான் ஆராதிப்பதற்கு உதவி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறேன். உமக்கு இணையாக யாரும் இல்லை, உமக்கு ஒப்பிட முடியாது, உமக்கு மேலானவரின் யாரும் இல்லை, உமக்கு இணையானவர் யாரும் இல்லை. பரிசுத்தத்திலே பயங்கரமானவராய் இருக்கிறீரே, நீ நீதி உள்ளவராய் இருக்கிறீரே. உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய நீதியையும் எனக்குள்ள கொடுத்த அழகு பார்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே நாம சொல்லுவோம். அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். முதலாவது முறை மனுஷனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்து மனுஷனை சரீரத்திலே ஜீவனை உடையவனாய் செய்தார். இரண்டாவதாக அவர் சிலுவை மரணத்தினாலே நித்திய ஜீவனை உடையவர்களாய் நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறாரே. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, என் ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதி, ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக நாம் பார்க்கிறது, நமக்காக, நம் பாவங்களுக்காக, பாவ நிவர்த்திக்காக முன் குறிக்கப்பட்டு முன் அறிவிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த தேவன் அவருடைய விசுவாசத்தை நமக்குள்ளாக கொடுத்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் இந்த பந்திக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நாம ஆண்டவரை பாடுவோம். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நன்றிகளை சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இந்த நாளுக்காக, உன்னுடைய மரணத்துக்காக, உன்னுடைய உயிர்த்தெழுதலுக்காக நன்றி. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, உயிரோடு மட்டும் எழுந்தவர் அல்ல, மறுபடியும் திரும்ப வரப்போற. இன்னைக்கு நாம இப்படி சின்னதா ஒரு சின்ன அறையில ஒரு வேர்வையை வந்து ஒரு ஒரு சுமூகமான இல்லாத சூழ்நிலை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம, இந்த சின்னங்களை வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம, உலகம் முழுவதும் ஏராளமான ஜனங்க இப்படி ஆங்காங்கே கூடி கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் சின்னத்தை வைத்து, அடையாளத்தை வைத்து ஆராதிக்கிற நாம, ஒரு நாள் கிறிஸ்து இயேசு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் அவருடைய திருச்சபை எல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட மகிமை இல்லை, அவரோடு கூட சமாதானமான ஒரு இடத்துல, சந்தோஷமான ஒரு இடத்துல, சதா காலங்களிலும் ஜீவாதிபதியாய், எனக்காக முன்குறிக்கப்பட்டவராய், பரிசுத்தம் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறவரை கண்களால் பார்த்து அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோமே, இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அந்த நாள் வரைக்கும் தான் நம்ம இப்படி கூறி ஆராதிக்க போகிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் மரித்தவர் மாத்திரமல்ல, மறுபடியும் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த தேவனை நினைவு கூர்ந்து காலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.